கோவைக்கு ஆய்வு பயணம் சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் தடைகளை தகர்த்து கம்பேக் கொடுத்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி என புகழாரம் சூட்டியது தமிழக அரசியலில் பேசுபொருளானது. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலத்திட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கும் மின்சார துறைக்கும் அமைச்சரானார் செந்தில் பாலாஜி. உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த சர்ச்சையே இன்னும் ஓயாத நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அடுத்த ஊழல் புகார் சர்ச்சை வெடித்து கிளம்பியிருக்கிறது. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் சுமார் 50,000த்திற்கும் அதிகமான டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்காக சுமார் 40 டெண்டர்களுக்கும் மேல் விடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 95% டெண்டர்களை குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் தான் எடுத்திருக்கின்றன. அந்த டெண்டர்களையும் முழுவதுமாக ஆராய்ந்தால் பெரும் பூதமே வெளியே வரும் என்கிறது மின்துறை வட்டாரங்கள். ஐயோ, மறுபடியும் தேர்தலுக்கு தெருவில் விட்டானுங்களா? ஊழல் சர்ச்சைக்குரிய தொகைகளை கணக்கிட்டால் மூளையில் ஷாக் அடிக்கிறது. 400 கோடி ரூபாய் அளவிற்கு மின் மாற்றி வாங்கியதுல ஊழல். என்ன செய்வ? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரை 28,300 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 7 வெவ்வேறு டெண்டர்களை வெளியிட்டது தமிழக அரசு. சுமார் 1068 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த டெண்டர்களில் 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது. சரி விடுங்க, இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் 2? சரி, ஒன்னு எனக்கு வந்துருச்சு, ஒன்னு உங்களுக்கு. ஏன் வேலை இல்ல அடிக்கிறீங்க? அப்புறம் வேற ஒரு பார்ட்டி இருந்தா சொல்லுங்க. இந்த ஊழலுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு என்று பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அறப்போர் இயக்கம். பாஜக, பாமக கட்சிகளும் இந்த ஊழல் புகாரை எடுத்து பேச ஆரம்பித்திருக்கும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் கூடிக்கொண்டே போகிறது. என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. தற்போது வெடித்திருக்கும் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு புகார் பாலாஜிக்கு ஷாக் கொடுக்காமல் விடாது. அப்படியா? ஐயா, நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேங்க ஐயா. என்னோட பேர் கார்த்தி சங்கர். இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது. வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போன பொதுல விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். நான் கையப்பட்டுறேன்னு சொல்லி தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா. தவறு இருந்தாதான் சொல்லியிருக்கோம். நீ என்னமோ உன் அப்பா வீட்டு காசு எடுத்து குடுக்குற மாதிரி தவறு இருந்தாதான் சொல்லியிருக்கோம். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா, சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி. அப்படியா? ஆமாங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? உங்க வீட்டு முன்னாடி தாங்க ஐயா போராட்டம். யார்கிட்ட பேசுற? அமைச்சர் சார்கிட்ட பேசுறேங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? பண்ணு போகலாம். கண்டிப்பா சொன்னதுக்காக நான் பண்றேன். ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க, டெரர்ட்ட. ஓகேங்க, பண்ற ஐடியால இல்ல. சரிங்க ஐயா. இப்ப இந்த மிரட்டலுக்காக பண்ணி பாக்குறேன், நீ பண்ணு. எங்க பாடுறா? பாடுறா, கையில அறுவாலை பாடுறா. டேய், அதை வேர்த்து கொண்டாந்து கேட்டாவா? வா இப்போ. டேய், குருநாத கண்டிப்பாங்க ஐயா. எதிர்கட்சி எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை பேசுவாரு. அண்ணாமலை பேசுவாரா? என்ன புலி மூச்சு வாங்குது? ஐயோ மன்னா,
அண்ணாமலை லண்டன்ல இருக்கிறார். அவன் எல்லாம் இங்க வரமாட்டான். இப்ப நீ சொன்னதை பண்றோம். சந்தோஷம். நீங்க பண்ணி பாருங்க ஐயா. நான் நடக்கிறது நடக்கட்டும். டேய் தூக்க சொல்லும் உன்னை. பொறுக்கி பேடா பொறுக்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ ஒரு பொறுக்கிடா. எதிர்கட்சி தலைவரை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்றது, நீ கூட தான் நடக்கும்போது கம்பளி பூச்சி மாதிரி நடக்கிறேன்னு ஊர்ந்து வர்றேன்னு சொன்னா எங்க போவீங்க? சட்டு டொங்கன் போல் இருக்கும். ஒரு பழமொழி முழுசா சொல்ல தெரியுமா? பூனை மேல் மதில் கேள்விப்பட்டிருக்கியா? இது மாதிரி 10 பழமொழி இருக்கு. அவர் படிச்ச பழமொழியோட லட்சணம் எல்லாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் உலக உருண்டு பூலகமே. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் உலக உருண்டு பூலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலை. பார்த்து படிப்பதற்கு அவ்வளவு தடுமாற்றம். மனப்பாடம் பண்ணாம கையில சீட்டு இல்லாம ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து ஸ்டாலினால் பேசவே முடியாது என்பதுதான் வரலாறு. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க. 100 குறைகளை உன் மேல வச்சுக்கிட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உன் கட்சிக்காரன் என்ன பேசுவான்? எப்படி பேசுவான்? அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஒன்ன மாதிரி நாய்களா இருக்கிறதுனால வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சாலையில் கட்சி பேனர் விழுந்ததால் இறந்த சுபஸ்ரீயின் மரணத்துக்காக முதலை கண்ணீர் வடித்த காட்சிகள் தான் இவை. திமுகவின் சார்பில் நாங்கள் சட்டத்தை மீறி அனுமதி இல்லாமல் எங்கும் பேனர் வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் திமுக வந்த பிறகு முன்பு இருந்ததை விட பல மடங்கு பேனர்கள், கொடிக்கம்பங்கள் அதிகமாகி இருக்கின்றன. அதன் உச்சகட்டமாக 25 அடியில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் இருந்தும் அதனை அவர் கண்டித்து அகற்ற சொல்லியதாக தெரியவில்லை. மேலும் அதிர்ச்சி தரும் சம்பவமாக ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏ முத்துராமலிங்கத்தை வரவேற்று மற்றும் முன்னாள் எம்எல்ஏ காதர் பாட்ஷா என்ற வெள்ளைச்சாமியின் நினைவு நாளுக்கு வைக்கப்பட்ட திமுக கொடிக்கம்பங்கள் பேனர்களாலும் மொத்தம் 2 உயிர்கள் ஒரு மாதத்தில் பலியாகி இருக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத ஸ்டாலின் இந்த விவகாரத்தையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இத்தகைய பேனர் மற்றும் கொடிக்கம்பங்களால் பாதிக்கப்பட போவது கட்சியின் அடிமட்ட தொண்டனும் பொதுமக்களும் தானே என்ற அலட்சியம் என்பதே உண்மை. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.